ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 526. இதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு வேடன் உருவில் வந்து ராமானுஜரை காப்பாற்றிய கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஆளவந்தாரின் சிஷ்யரான பெரிய திருமலை நம்பிக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்களுள் பெரியவளான பூமி பிராட்டி என்கின்ற காந்திமதி அம்மையை ஸ்ரீ பெரும்புதூரில் ஹாரித வம்சத்தைச் சேர்ந்த முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான கேசவ சோமயாஜி என்பவருக்கும், இளையவளான பெரிய பிராட்டியை மழலை மங்கலத்தில் மதுர மங்கலத்தில் கமல நயன பட்டர் என்பவருக்கும் மனம் செய்வித்து இருந்தார்கள். சென்னைக்கு அடுத்து சுமார் 28 மைல் தூரத்தில் இருக்கும் ஸ்ரீ பெரும்புதூரில் கேசவ சோமயாஜி காந்திமதி என்னும் அந்த தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிங்கள ஆண்டு சித்திரை மாதம் சுக்லபட்சம் பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை கூடிய திருவாதிரை திருநாளில் உலகம் செய்த தவ பயனாக களி இருள் நீங்கி கிருதய யுகம் போல் சாது தர்மம் தலைக்க மிகுந்த ஒளியோடு விளங்கும் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. ஆதிசேஷனே இந்த குழவியாக அவதரித்தார். குழந்தை பிறந்த செய்தியை அறிந்த அந்த குழந்தையின் தாய் மாமனாகிய பெரிய திருமலை நம்பிகளும் திருமலையிலிருந்து ஸ்ரீ பெரும்புதூருக்கு எழுந்து அருளி 10 நாட்களும் கடந்து 2ஆம் நாள் ஜாத கர்மம் முதலானவை செய்வித்து சர்வ லட்சணங்களும் ஒருங்கே அமைந்த அந்த குழந்தைக்கு இளையாழ்வார் ராமானுஜன் என திருநாமம் இட்டு போந்தார். இளைய ஆழ்வாரும் இளமை பருவத்திலேயே முறைப்படி கல்வி பயின்றும் வேதாத்திய அனாதிகளில் வேதம் கற்பதில் சிறந்தும் விளங்கினார். அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள திருப்புட்குழி என்ற ஊரில் யாதவ பிரகாசர் என்னும் அத்வைத வேதாந்தி வசித்து வந்தார். அவர் தமது சிஷ்யர்களுக்கு அத்வைத வேதாந்தம் பயில்வித்து வந்தார். அதை அறிந்த இளையாழ்வார் யாதவ பிரகாசரிடம் சென்று தாமும் வேதாந்தம் பயின்று வந்தார். அப்போது மழலை மங்கலத்தில் கமல நயன பட்டருக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் குரோதன வருடம் தை மாதம் பௌர்ணமி திங்கட்கிழமை கூடிய புனர்வசு நட்சத்திரத்தில் தேவ அம்சமாய் ஒரு குழந்தை பிறந்தது. பெரிய திருமலை நம்பி அந்த குழந்தைக்கு கோவிந்தன் என திருநாமம் இட்டார். கோவிந்தன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியதோடு இளையாழ்வார் உடன் சேர்ந்து தானும் யாதவ பிரகாசரிடம் வேதாந்தம் பயின்று வந்தார். அத்வைதம் என்றால் இரண்டற்றது என பொருள். துவைதம் என்றால் 2 உடையது, அதாவது பிரம்மம் பரம்பொருள் ஒன்றே உண்மை, மற்றவையெல்லாம் பொய்த் தோற்றம் என கொள்கையை உடையது அத்வைதம். வேதத்தில் பரம்பொருள் வேறு, மற்றவையான அறிவுடை பொருளும் அறிவிலா பொருளும் வெவ்வேறு என பொருள்படும் வாக்கியங்களும் அந்த பரம்பொருள் எல்லா பொருள்களையும் தன்னுள் கொண்டு உள்ளமையால் பரம்பொருள் ஒன்றே என பொருள்படும் வாக்கியங்களும் இருக்கின்றன. இவற்றை வேத சுருதி என்றும் அபேத சுருதி என்றும் கூறுவார்கள். இந்த 2 அபேத வாக்கியங்களை பிரிவுபடாத நிலையை அறிவிக்கின்ற வாக்கியங்களை மட்டும் முடிந்த கொள்கையாக கொண்டு அதற்கேற்ப மற்ற பிரிவுபட கூறுகின்ற வாக்கியங்களுக்கும் பொருளை திரித்து கூறுவது அத்வைத மரபு ஆகும். அதனால் யாதவ பிரகாசரும் வேத வாக்கியங்களுக்கு திரித்து பொருள் கூறும் போதெல்லாம் இளையாழ்வாரும் மறுத்து செம்மை பொருள் இருக்க வலிந்து பொருள் கொள்ள வேண்டாமே என உண்மை பொருளை தெளிவுபடுத்தி வந்தார். அதை கேட்டு சீற்றங்கொண்ட யாதவ பிரகாசர் தான் சொல்கிறபடி கேட்பதனால் கேளும், இல்லையென்றால் இங்கு வர வேண்டாமென இளையாழ்வாரை கடிந்து வந்தார். அதனால் பின்னர் யாதவ பிரகாசர் தனக்குள்ளே சிந்திக்கலானார். இவரால் நம் மதம் அழிந்துவிடும்,
எனவே இவரை உயிருடன் விடுவது சரி கிடையாது. கங்கையில் மணிகர்ணிகா என்ற கட்டம் ஒன்று இருக்கின்றது. அதில் விழுந்து இறந்தாலும் நற்பேறு பெறலாம். அதில் விழும்படி செய்பவருக்கும் புண்ணியம் உண்டு. அதனால் அங்கு இளையாழ்வாரை அழைத்து போய் கங்கையில் தள்ளி கொள்ள வேண்டும் என முடிவு செய்துவிட்டார். அதன்படி யாதவ பிரகாசர் கங்கா யாத்திரை புறப்படுவதாக கூறி சிஷ்யர்களுடன் புறப்பட்டார். இடையில் கோவிந்தரையும் இளையாழ்வாரையும் எப்போதும் சேரவிடாமல் கவனித்து கொண்டு விந்திய காடு வரை போனார். இளைய ஆழ்வாரை கொள்வதற்கு சதி செய்யவே இந்த கங்கா யாத்திரை என்பதை கோவிந்தர் மற்றவர்கள் மூலமாக அறிந்து மிக்க வேதனை அடைந்தார். எவ்வாறேனும் இந்த விஷயத்தை இளையாழ்வாருக்கு தெரிவிக்க வேண்டுமென துடிதுடித்து தக்க சமயத்தை எதிர்பார்த்து இருந்தார். மாலை நேரத்தில் அங்கோர் இடத்தில் சிறுநீர் கழிக்க தாழ்ந்தார். அந்த நேரத்தில் இந்த யாத்திரை உம்மை கொள்வதற்காகவே நீ திரும்பிவிடும் என மணலில் எழுதி வைத்து சிஷ்யர்களுடன் சேர்ந்து கொண்டார் கோவிந்தர். இளைய ஆழ்வார் இதனை வாசித்து தெரிந்து கொண்டு அங்கே இடம் மாறி தங்கி காஞ்சிபுரம் நோக்கி புறப்பட்டார். காடு ஆகையால் வழி தெரியவில்லை. பொழுதும் சாய்ந்து இருளும் சூழ ஆரம்பித்து விட்டது. வழி தெரியாது திகைத்தார். வழி திகைத்து அமலருக்கின்றேன், காப்பார் ஆர் ஆவாரா துணை என கலங்கி நின்றபோது அவர் கலக்கத்தை போக்க இரட்சகனான எம்பெருமான் பிராட்டியுடன் வில்லியும் வில்லியாட்சியுமாக அவர் முன் தோன்றினான். அந்த காட்டில் அவர்களை கண்டதும் சற்று மனம் தேறி அவர்களை யாரென வினவினார் இளையாழ்வார். நாங்கள் காட்டில் திரியும் வேடுவேனும் வேடுவிச்சியும் ஆவோம், காஞ்சிபுரம் போக புறப்பட்டோம் என்றார்கள். அதனை கேட்டு மகிழ்ச்சி உற்றவராய் இளையாழ்வார், நானும் அங்குதான் போக வேண்டும், உங்கள் உடனே என்னையும் அழைத்து போவீர்களா என வினவினார். அப்படியே என்றார்கள் அவர்களும். இளையாழ்வார் அவர்கள் உடன் வழி நடந்தார். இருள் சூழ்ந்ததும் மூவரும் ஒரு மரத்தடியில் உறங்கினார்கள். அத்த ராத்திரியில் வில்லியின் மனைவி தாகமாக இருக்கின்றதால் தண்ணீர் வேண்டுமென கேட்டாள். பொழுது விடியட்டும், அருகில் இருக்கின்றது கிணறு, தண்ணீர் கொண்டு வந்து விடுகிறேன் என்று வில்லி பதில் கூறினான். இதனை கேட்ட இளையாழ்வார், ஐயகோ, மகா உபகாரிகளான இவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கு கூட நான் உபயோகப்படவில்லையே என வேதனையோடு உறங்கி போனார். பொழுது விடிந்தது. புல் இனங்கள் கூவின. கிணறுகளில் நீர் இழுக்கப்படும் ஓசை செவியில் விழுந்தது. அயர்ந்து தூங்கிய இளையாழ்வார் விழித்து எழுந்து மரத்தின் அடியில் வில்லியை தேடினார். காணவில்லை. குரல் கொடுத்தார், பதில் இல்லை. சற்று நடந்தார். ஊர் ஒன்று காணப்பட்டது. அங்கே பெண்கள் பலர் கிணற்றில் நீர் எடுத்து கொண்டு இருந்தார்கள். இளையாழ்வார் அதைக் கண்டு வியப்பூற்றார். இது என்ன ஊர் என கேட்டார். அவர்கள் பிராமணராய் இருக்கின்றேரு, இது தெரியவில்லையா? அதோ புண்ணியகோடி விமானம் தோன்றுகின்றதே, பேர் அருளாளன் சந்நிதி கண்டும் இரு பெருமாள் கோவில் காஞ்சி என்பதை உணரவில்லையா என கேட்டார்கள். சற்று ஏறக்குறைய 750 மைல் தூரத்தில் யாதவ பிரகாசரை பிரிந்த இளையாழ்வாரின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாவினால் உரைக்கவோ நெஞ்சால் நினைக்கவோ இயலாது. வழி தெரியாத விந்திய காட்டில் வழி நடத்தியவர்கள் பெருமாளும் பிராட்டியும் என உணர்ந்து, ஐயகோ, அறியாமையால் அவரை இழந்தோமே என தவிப்பும், வழி நடத்தினரே என அவர் கருணைக்கு வியப்பும், என்பால் இவ்வளவு செய்தாரே என ஆனந்தமும் ஒருங்கே அடைந்தார். இப்பொழுது தாயாரின் தாகத்தை தணிக்க முடியாதவனாக போனேனே என நொந்து கொண்டு தம் வீடு சேர்ந்து நடந்தனவற்றையெல்லாம் அன்னையாருக்கும் திருக்கச்சி நம்பிகளுக்கும் கூறினார். பின்னர் திருக்கச்சி நம்பிகளின் நியமனப்படி தினந்தோறும் சாலை கிணற்றில் இருந்து பெருமாளுக்கு திருவாராதனைக்கு தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருந்தார். இப்பொழுது கங்கா யாத்திரை போன யாதவ பிரகாசர் இளையாழ்வாரை காணவில்லை என அறிந்து உள்ளுக்குள் மகிழ்ச்சியும் மேலுக்கு வருத்தமும் கொண்டவராக யாத்திரையை தொடர்ந்தார். சில நாட்களில் யாவரும் கங்கையை அடைந்து நீராடினார்கள்.
கோவிந்தர் கங்கையில் மூழ்கி எழுந்தபோது அவர் கையில் லிங்கம் ஒன்று பட்டது. அது கண்டு கோவிந்தர் வியந்தவராக யாதவ பிரகாசரிடம் அதை காட்டினார். அதனை கண்ட யாதவ பிரகாசர் வியப்பு அடைந்து கங்கா ஸ்நான பலம் கை புகுந்தது. கங்காதரனே கை புகுந்தான் என அவரை கொண்டாடினார். லிங்கம் கை கொணர்ந்தது காரணமாக லிங்கம் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என கோவிந்தருக்கு பெயரிட்டார். மற்றும் உள்ளோரும் கொண்டாடினார்கள். சில நாட்களுக்கு பின்னர் யாத்திரை முடிந்து யாவரும் காஞ்சிபுரம் திரும்பி வருங்கால் வழியில் உள்ள கோவில்களை வணங்கி வரும்போது கோவிந்தரும் தமது ஊரில் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வருவதாக போய் அவ்வாறே செய்து தாமும் சைவராக மாறிப்போனார். காளஹஸ்தி நாதனும் தம் அடியார் மூலமாக அந்த உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரை தன் ஸ்தலத்துக்கு அழைத்து கொண்டார். அவரும் காளஹஸ்தியிலேயே முகஸ்தியராக நித்திய வாசம் செய்து கொண்டு இருந்தார். யாத்திரையில் இருந்து திரும்பிய யாதவ பிரகாசர் காஞ்சியை அடைந்தபோது இளையாழ்வாரை கண்டு வியந்து போனார். வில்லியும் வில்லி ஆட்சியுமாக பெருமாள் வழி நடத்தி காஞ்சிபுரம் சேர்ந்த விவரம் அறிந்து இளையாழ்வாரிடம் பெரு மதிப்பு ஏற்பட்டது. யாதவ பிரகாசருக்கு மறுபடியும் தன்னோடு இளையாழ்வாரை சேர்த்து கொண்டு பாடம் நடத்தி வந்தார். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் இளையாழ்வார் யாதவ பிரகாசருக்கு எண்ணெய் தேய்த்து கொண்டு இருந்தார். அந்த சமயம் யாதவ பிரகாசர் தஸ்ய யதா கப்பியாசம் புந்தரிக்க மேவ மஷனி என்ற வேத வாக்கியத்திற்கு பொருள் கூறினார். இந்த சிறுதிக்கு அந்த பிரம்மத்துக்கு சூரியனால் அலர்த்தப்படுகிற தாமரை போன்ற கண்கள் என்று பொருளாகும். இப்படி கூறினால் அந்த பிரம்மத்துக்கு உருவம் உண்டென்று குணங்கள் உண்டென்று பொருள்படும். உண்மையும் அதுதான். ஆனால் அத்வைத சித்தாந்தத்தில் பிரம்மத்துக்கு உருவமும் குணமும் இல்லை. ஆகையால் பொருளை திரித்து கூற வேண்டி இருந்தது. அதனால் பிரம்மத்திற்கு உருவம் கிடையாது. ஆகையால் பிரம்மத்துக்கு கண்கள் கப்பியாசம் குரங்கின் பிருஷ்டம் பின்புறம் போல இருக்கிறது என வேதம் பரிகாசம் செய்கின்றது என பொருள் கூறினார். இதனை செவி உற்ற இளையாழ்வார் நெஞ்சு வேதனை உற்று கண்ணீர் ஊத்தார். அந்த கண்ணீர் யாதவ பிரகாசருடைய துடையில் விழுந்தது. அந்த கண்ணீர் துக்க கண்ணீர் ஆகையால் நெருப்பை போல சுட்டது. யாதவ பிரகாசர் துடித்து நிமிர்ந்து இளையாழ்வாரை நோக்கினார். அவர் கண்களில் நீர் வழிவதைக் கண்டு காரணம் வினவினார். அதற்கு இளையாழ்வார் கம் பதி கபி, கம் என்றால் ஜலம், பிபதி என்றால் அதை பானம் செய்கின்றான் என்று, கவி என்பதற்கு சூரியன் என்று பொருளாகும். கப்பியாசம் சூரியனால் அலர்த்தப்படுகின்ற தாமரை போன்ற கண்கள் என உண்மை பொருள் இருக்க பரபிரமத்தை இப்படி தகாத பொருள் கூறி இழிவுபடுத்துவதே எனக்கு துக்கம் உண்டாயிற்று என பதில் கூறினார். இங்கு இவ்வாறு இருக்க இந்த சமயம் 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் காஞ்சியில் இருந்து பெரிய கோவிலுக்கு ஸ்ரீரங்கம் வந்தவர்கள் ஆளவந்தாரை கைகூப்பி வணங்கினார்கள். இளையாழ்வார் யாதவ பிரகாசரிடம் வேதாந்தம் பயில்வதையும் வேதங்களில் அத்வைத கருத்துக்களை மறுத்து விசிஷ்ட அத்வைத கருத்துக்களை சொல்வதையும் மற்றும் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் விவரமாக தெரிவித்தார்கள் ஆளவந்தாரிடம். அவை யாவையும் கேட்ட ஆளவந்தார் நெருப்பு சட்டியில் நெருப்பே போல அசத்துக்களே மணிந்துள்ள இந்த நில உலகில் ஒரு மகானுபாவர் உண்டாவதே என்று மிக கழித்து அப்போதே இளையாழ்வாரை காண வேண்டுமென ஆசைப்பட்டார். உடனே அழகிய மணவாளன் ஸ்ரீரங்கநாதன் அனுமதி கொண்டு திருக்கோவலூர் வழியாக காஞ்சிக்கு எழுந்து அருளினார். ஆளவந்தார் எழுந்து அருளியதை அறிந்து திருக்கச்சி நம்பிகள் அவரிடம் சென்று தண்டன் இட நம்பிகள் முன்னிட்டு கொண்டு பேர் அருளாளனையும் திருவடி தொழுது வளமாக வரும்போது கீழ்ச்சுற்றில் கரிய மாணிக்க பெருமாளை வணங்கி இருந்தார். அப்போது யாதவ பிரகாசர் தமது சிஷ்யர்கள் உடன் பெருமாளை சேவிக்க வளமாக அந்த வழியே வந்தார். அது கண்டு ஆளவந்தாரும் இதில் இளையாழ்வார் யார் என திருக்கச்சி நம்பிகளை கேட்டார். சிவந்து நெடுகி வலிய மேனியராய் நீண்ட கைகளோடு கூடியுள்ள இவர்தான் என இளையாழ்வாரை நம்பிகள் காட்டி அருளினார். ஆளவந்தாரும் அவரை குளிர நோக்கி ஆம் முதல்வன் இவன் என கடாட்சித்தார்.
பிறகு தேவராஜனான பேர் அருளாளன் ஆன சன்னதிக்கு சென்று இந்த இளையாழ்வாரை நம் தரிசனம் சமயம் வளர்ப்பவராக ஆக்கி அடியேற்கு தந்து அருள வேண்டுமென சரணம் புகுகின்றேன் என முறையிட்டார். பின்னர் திருக்கச்சி நம்பிகள் இடமும் மற்றும் உள்ளோரிடமும் விடைபெற்று கொண்டு தமது சிஷ்யர்களுடன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்து அருளினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்